தீபிகா வணக்கம். போர் பதற்றம் தற்போது தீவிரம் செல்கிறதோ என்ற கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பதற்றமான சூழல் மேற்காசியாவில் காணப்படுகிறது. அதாவது ஏற்கனவே கடந்த 7-8 ஆகிய தேதியில் அமெரிக்கா ஈரான் மீது 8 இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அதற்கு ஈரான் பதிலடியாக அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து அண்டை நாடுகளில் தாக்குதல் நடத்தியது. இப்படியாக 2 நாட்களாக மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடைபெற்று சற்று அமைதியான சூழல் திரும்பியிருந்தாலும் கூட தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய பதிவு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலான உலக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டி இருப்பதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய பதிவு, அந்த பதிவுக்கு பிறகு அவர் மேற்கொண்ட நடவடிக்கை இதை இன்னும் தீவிரத்தன்மை நோக்கி இழுத்து கொண்டு செல்கிறது என்பதுதான் இதை காண்பிக்கின்றது. அதாவது, என்னை படுகொலை செய்யவோ அல்லது அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் ஈரானை தாக்க தயாராக 1000 ஏவுகணைகள் லோட் செய்து தயார் நிலையில் வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதாவது 1000 ஏவுகணைகளை தயார் நிலையில் நாங்கள் லோட் செய்து வைத்திருக்கின்றோம் ஈரானை அழிப்பதற்காக என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளிப்படையாக பேசியிருப்பது இந்த பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கவே செய்திருக்கிறது. இந்த ஆரம்பகட்ட பதிலடிக்கு பிறகு உடனடியாக மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்படும். அதாவது ஏற்கனவே நாங்கள் 1000 ஏவுகணைகளை தயாராக லோட் செய்து வைத்திருக்கின்றோம். அதற்கு பிறகும் மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளும் ஏவப்படும் என்றும் இதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் ஈரானுடைய அனைத்து பகுதிகளையும் முழுமையாக சிதைத்து அழிக்க 1 வருட காலத்துக்கான நடவடிக்கைக்கு ராணுவம் தயாராக உள்ளது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பகிரங்கமான மிரட்டல் விடுத்திருக்கிறார். இதற்கு முன்னதாக கூட போர் தீவிரம் அடையும் போது கூட அமெரிக்காவை நாங்கள் முற்றிலுமாக நிர்மூலமாக்கும், ராணுவ கட்டமைப்புகளை அழிப்போம், முக்கிய இடங்களை தகர்ப்போம் என்றுதான் சொல்லி வந்தார். ஆனால் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டி இருப்பதாக வெளியான தகவலை பொறுத்தவரை அது அமெரிக்க அதிபர் டிரம்பை மிகப்பெரிய ஒரு கோபத்தின் உச்சிக்கை கொண்டு சென்றிருப்பதும், அதற்காக அவர் 1000 ஏவுகணைகள் நாங்கள் தயாராக வைத்திருக்கின்றோம், மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் நாங்கள் ஏவோம் என்று தெரிவித்திருப்பது இதனுடைய தீவிரத்தன்மையை காண்பிக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையே நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு திறக்கப்பட்ட ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பயணித்த சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. நாங்கள் சொன்ன அந்த வழித்தடத்தை தாண்டி அந்த கப்பல் பயணித்த காரணத்தால் தாக்கினோம் என்று ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் ஈரான் மீது அமெரிக்கா கோபமாகி மீண்டும் கடந்த 7-8 ஆகிய 2 நாட்கள் தாக்குதல் நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்தது. கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை சார்ந்த தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கியது. இப்போது மோதல் சற்று நின்று ஒரு அமைதியான சூழல் தான் காணப்படுகிறது. மேற்காசியாவில் தற்போது ஒரு அமைதியான சூழல் தான் காணப்படுகிறது. இருந்தாலும் கூட அமெரிக்கா ஈரான் இடையே தொடர்ந்து இந்த கருத்து மோதல் என்பதும் அதற்கு அமெரிக்காவின் நடவடிக்கை என்பதும் போரை விட மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி வருவது மாற்று கருத்து இல்லை. டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஈரான் தன்னை கொல்ல முயற்சி மேற்கொள்வதாக கூறி வருகிறார். ஏற்கனவே இஸ்ரேல் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது ஈரான் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல முயற்சி சதித்திட்டம் தீட்டி வருகிறது என்று இஸ்ரேல் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் இது தொடர்பாக ஒரு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் ஈரான் படுகொலை செய்ய துடிக்கும் நபர்களின் பட்டியலில் என்னுடைய பெயர் தான் முதலிடத்தில் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இதை பற்றி ஈரான் எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்கிறார். அந்த மிரட்டலில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தன்னை கொலை செய்தாலோ அல்லது அதற்கான முயற்சியை ஈரான் மேற்கொண்டாலோ 1000 ஏவுகணைகளை கொண்டு அந்த நாட்டை முற்றிலுமாக அழித்து விடுவோம். அது மட்டுமில்லாமல் இது வெறும் எச்சரிக்கையாக மட்டுமல்லாமல் இதற்கான 1000 ஏவுகணைகள் நாங்கள் தயாராக வைத்திருக்கின்றோம் என்று பகிரங்கமாக மிரட்டியிருக்கிறார். இது தொடர்பாக பதிவில் ஈரானை தாக்கும் நோக்கில் 1000 ஏவுகணைகள் தயாராக லோட் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் பதவியில் இருக்கும் அதிபரை, அதாவது என்னை படுகொலை செய்யவோ அல்லது அதற்கான முயற்சியில் ஈரான் ஈடுபட்டால் அதற்கு பதிலடியாக இந்த ஏவுகணைகள் ஈரானை நோக்கி பாயும் என்றும், அது மட்டுமல்லாமல் இது ஆரம்ப கட்ட பதிலடிக்கு பிறகு இந்த 1000 ஏவுகணைகளே ஆரம்ப கட்டம் தான் என்றும், அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்படும். இதற்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஏற்கனவே அமெரிக்க ராணுவம் பெற்றுள்ளது, நான் வழங்கிவிட்டேன் என்றும், ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு மூலமாக ஈரானின் அனைத்து பகுதிகளையும் முழுமையாக சிதைத்து அழிக்க 1 வருட காலத்துக்கான நடவடிக்கைக்கு ராணுவம் தயாராக இருக்கின்றது என்றும், அதற்கான திறனோடு எங்கள் ராணுவம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல முயற்சி செய்தால் கூட அடுத்த ஓராண்டு என்ன நடக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு தற்போதே அதற்கான செயல் வடிவம் கொடுக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடங்கி இருக்கிறார் என்பது இந்த பதற்றத்தை இன்னும் மேலும் ஒரு அபாயகரமான ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால்
ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியுடைய நல்லடக்கம் செய்யப்பட்ட போது அங்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பினார்கள். அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்வோம், அவரை பழிவாங்கும் என்று கோஷம் எழுப்பினார்கள். அதைத் தொடர்ந்து இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு இதெல்லாம் சேர்த்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த தீர்க்கமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அயதுல்லா அலி கமேனி படுகொலைக்கு பழி தீர்க்கப்படும் என ஈரானுடைய ராணுவ தளபதி உறுதி அளித்திருப்பதும் இந்த போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. அதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய எதிர்வினை ஆற்றிருப்பதும் மிகப்பெரிய பதற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டது குறித்து ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய தளபதி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் ஈரான் உச்ச தலைவர் கோழைத்தனமான முறையில் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கப்படும் என தெரிவித்திருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும், குற்றவாளிகளுக்கு குறிப்பாக குழந்தைகளை கொல்லும் அமெரிக்க ராணுவத்துக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் பேச்சிருப்பதும், அதற்கு பிறகுதான் இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதிபர் டிரம்பை கொல்ல ஈரான் திட்டமிடுகிறார்கள் என்றும், அதற்கு பிறகுதான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு நடவடிக்கையில் இறங்கிவிட்டார். ஒரு மிரட்டலாக இல்லாமல் 1000 ஏவுகளை அதற்காக ஒதுக்கி அதை லோட் செய்து வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு மேற்கொண்டு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் நோக்கி பாய்வதற்கான உத்தரவும் அவர் போட்டிருக்கிறார். அடுத்த ஓராண்டுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பது அவர் இப்போது திட்டமிட்டு வைத்திருப்பதும் இந்த போரை விட அதிக அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது.